கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இந்த மே 10th இட்ஸ் a wonderful day. எனக்கு காரணம் என்னன்னா, இந்த நாளில் கூட நம்முடைய திருச்சபையுடைய போதகர் உங்களுடைய பாஸ்டர் அவருடைய பிறந்த நாள். ஸோ எல்லாம் பலவீனத்தின் மத்தியிலையும் கடந்த மாதங்கள் எல்லாம் ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோம். நிறைய பலவீனங்கள் இருந்தது. ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தாங்க, கர்த்தர் பலனை கொடுத்தாங்க. இந்த நாளில கூட தேவனாகிய கர்த்தராஜ் நாமத்துக்கு மகிமையாய் சாட்சியாய் நிறுத்தி இருக்காங்க. தேவனாகிய கர்த்தர் நாமத்தினால பிறந்த நாளை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ள, காய்ச்சுக்காக நல்ல சுகம் பலன் ஜீவனுக்காக தேவன் எல்லாவற்றையும் புதுப்பிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்றேன். இரண்டாவது, இந்த நாளில கூட எனக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் உடைய கண்ணில் இருந்து தயவு கிடைத்து கிருபை கிடைத்து ஞான பிஷப் அங்கிள் அவர்கள் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறாங்க. கனப்படுத்தி செய்த ஒரு காரியம். ஆகையினாலே அதற்காக நான் நன்றி செலுத்துக்கிறேன். அங்கிளை பிஷப் அங்கிளை கூப்பிட்டு இந்த காரியத்தை செய்தார்கள். அதனால இட்ஸ் ரியலி a great blessings and greatest blessing. ஸோ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்றேன், லைக் என்னுடைய ஸ்டடீஸ் MA MPhil பண்ணேன். MA MPhil விட தேவனாகிய கர்த்தருடைய காரியத்துல பிப்ளிக்கல் இதுல ஒரு ஹானர் பண்ணி கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இன்னைக்கு மதர்ஸ் டே. ஸோ இதனால எல்லா மதர்ஸ்க்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இதனால இட்ஸ் a wonderful டே. எல்லா தாய்மார்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ 3 காரியங்கள். அதனால இந்த நாளில் இட்ஸ் a very special day. மாதத்துல சென்னையில தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டருடைய பதவியேற்பும் இந்த நாளில் இருக்கு. ஸோ அதனால எவ்ரிதிங் இஸ் லைக் going on well. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ இதற்காக லைக் இந்த நாளிலே பாஸ்டருக்காக, நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாய் ஒரு சிலர் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல பாஸ்டர் சொல்லுவாங்க. இந்த விசேஷித்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரனை ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே சுவாமி, அவர் ஒரு மேய்ப்பனாக, ஒரு தகப்பனாக இந்த ஆலயத்துக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் உடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த குற்றத்திற்கு கொண்டு வந்தே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த மக்களை நீர் நேசித்தபடினால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய தாசனை ஆண்டவரே சுவாமி இத்தனை வருட காலமாக கர்த்தாவே உன் கண்மணி போல, உங்களுடைய கண்மணி போல நீர் பாதுகாத்து ஆண்டவரே சுவாமி குடும்பமாக கர்த்தாவே உங்களுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க அருமையான ஆண்டவரே உங்களுடைய தாசன் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே ஜிம்மி கோடத்திற்காக, அருமையான அக்காக்காக ஆண்டவரே சுவாமி, அருமையான மகள் ஆண்டவரே தீபிக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய ஆண்டவரை ஊழிய பாதையிலே நீர் பலமான எடுத்து பயன்படுத்தி இந்த மக்களின் தேவ சபையிலே கர்த்தர் அவர்களை நிறுவி உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக அவர் செய்து வந்த எல்லா ஊழியர்களுக்காக, ஆண்டவரை எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே சுவாமி, அவருடைய எவ்வளவு பெரிய ஆபத்துகளில் எல்லாம் மகனை மீட்டு எடுத்து சுவாமி ஆண்டவரே நடந்து வந்த பாதையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர் எல்லாவற்றையும் நம்முடைய மகனை நீர் நேசித்து கர்த்தாவே மோசையோடு இருந்தது போல கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி இந்த ஜனங்களை எப்படி நான் வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர் திகைத்த பொழுது நீர் அவருடைய வாயோடைய நீர் எழுதி சுவாமி அவரோடு கூடவே நீர் எழுதி அவர்களுக்கு ஆண்டவரே சுவாமி ஒரு கோடை நீர் கட்டளையிட்டு தந்தீர் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு அருமையான குடும்பத்தோடு ஆண்டவரே சுவாமி அவர் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கொடாபடி ஸ்தோத்திரம். தகப்பனே ஆண்டவரே சுவாமி, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நீர் அவரை ஒன்றுமாக அதிகமாக ஆசீர்வதித்து அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல நீடித்த ஆயுள், நல்ல சுகம், பலன், ஜீவன் ஆரோக்கிய கண்டு நீர் காக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் சுவாமி. கர்த்தர் தாமே அவர் திருவிழாய் கொடுத்த மகளையும் நீர் ஆசீர்வதித்து சுவாமி. தகப்பனே ஆண்டவரே அவளை ஆண்டவரே கர்த்தாவே நீர் உயர்த்தின உங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே
வேத வசனங்களை அவர்கள் தியானிக்கவும் ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை போதிக்கவும் நீர் அவர்கள் கொடுக்கிற ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை ஆனர் பண்ணும்படியாக வந்திருக்க அருமையான ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பிஷப் ஐயாக்காக ஆண்டவரே கர்த்தாவே கோடான நன்றி கூறி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஜெயக்குமார் அவருக்காகவும் கர்த்தாவே அவருடைய கூட வந்திருக்கும் ப்ரொஃபஸருக்காகவும் நாங்கள் ஆண்டவரே கூட வந்திருக்கோம் ஆண்டவரே சுவாமி யூனிவர்சிட்டியில இருந்து வந்தவர்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அவரை நீர் ஆசீர்வதிக்கவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இன்னும் அநேகருக்கு கர்த்தர் ஆண்டவரே உபயோகமுள்ள பாண்டமாக நீர் எடுத்து பயன்படுத்தவும் நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்காக ஆண்டவரே கோடான ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை கூட்டிக் கொண்டு வந்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்க உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் இரட்சகருமாகிய மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆவியானவரே தாயும் கருவின் உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீ பாதுகாத்து நடத்தி வருகிறீர்கள். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரை சோர்ந்து போகிற நேரமெல்லாம் பலன் தந்து ஆவியினாலே உற்சாகப்படுத்தி நடத்தினீர்கள். அதற்காக உனக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரை இத்தனை ஆண்டு காலமாக கூட இருந்து நடத்திய தேவன் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே அப்பா நீ நடத்த போற திருவிக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களுக்கு வாய்ப்பு வயதில் அப்படின்னாலும் ஆண்டவரே நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா இந்த வருடத்திலே நீ நன்மையானதை செய்ய போவதற்காக நன்றி சொல்லுகிறோம். அதே போல அப்பா சகோதரனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த பட்டமளிப்பு விழாவில் என் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிழ்ப்பட ஆண்டவரை எத்தனை படைப்புகள் ஆண்டவரை படிப்பு இருந்தாலும் ஆண்டவரை வேதத்திற்கு அது ஒப்பாகாது என்று சொல்லி பிரசங்கி 12 சொன்னது போல ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஆண்டவரே சகோதரி நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா எங்களையும் இந்த சபை கூட்டுவது அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரை மீதான நேரங்களில் நீ பொறுப்புடன் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் நன்மையும் பெருக கிடவது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் 12:26 சொல்கிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் whomsoever யாராக இருந்தாலும் சரி, படித்தவன் படியாதவன் ஏழை பணக்காரன் பட்டணத்தார் கிராமத்தார் அதை பற்றிலாம் கவலை இல்லை. whomsoever யாராக இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் அவனை பிதாவையே கனம் பண்ணுவார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அருமையான தாசனுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆவியானவருக்கு அவர் இருந்தவர் இருக்கிறவர் கிறிஸ்துவின் ஆவியானவருடைய கிருபையினாலே அவரை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. உபாகமம் 1:11 சொல்லுகிறபடி அருமையான ஐயா இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் எல்லா நன்மையிலும் கிருபையிலும் 1000-10,000 பெருக வேண்டும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். வசனம் சொன்னாக்க ஆமென் வரணும், அல்லேலூயா வரணும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 65:11 சொல்கிறது, வருஷத்தை நன்மையாக முடிச்சுகிறவர். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். உன் பாதையெல்லாம் நெய்யாய், நெய்னா அபிஷேகம் மறக்காதீங்க. அபிஷேகத்தின் ஜீவியம் ஊழியம் பாதையிலே அவர் தொடர்ந்து நடத்துவார். அவருடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய வருகை மட்டும் அவர் சுக பலன் ஜீவனோடு உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் நாங்கள் என்னோட கூட அருமையான ப்ரொஃபஸர் டாக்டர் மெடிக்கல் வெண்டி ஐயா அவர்கள் கர்த்தருக்கு சோதரம் டாக்டர் ராஜா பிரபாகரன் வந்திருக்காங்க. நாங்கள் அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ் இமேஜிஸ்ட்டு கர்த்தருடைய பஸ்னம் சோத்திரம் அருமையான விஜி செல்வராஜ் ஐயாவோட ரொம்ப ஊழியர்கள் பயணிக்கிறார். என்னோட பயணிக்கிறார் அருமையான தாசன். அவரும் நானும் சேர்ந்து அவருக்கு அன்பின் ஆடையை நாங்கள் அணிவிக்கும் பொழுது ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டணும்.
என்னுடைய குடும்ப நண்பராக இருப்பதனால, சகோதரனாக இருப்பதனால, அன்பு மகனாக இருப்பதனால காட்ஃபாதர் மாதிரி நான் உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பாட்ட கேட்டாங்க, அவர் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது, உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்கள் தாய் வந்திருக்காங்க, சீக்கிரம் மெசேஜ் முடிங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. நான் வந்து மத்திய 12:49-50 எடுத்த வாசிக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு தருவேன். இதோ இதோ என் தாயும் என் தாய் என் சகோதரரும் இவர்களே இவர்களே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்றார். கரங்களை தட்டி கருத்துருங்கன்னு சொல்லுங்க. இந்த ஆலயத்திலே அருமையான பாஸ்டர் ரெவரண்ட் இப்போ டாக்டர் ஆகிறாங்க. டாக்டர் ஷெல்லியோட ஊழியம் செய்கிறவர்கள், உடன் ஊழியர்கள், சபையால் நீங்கள்லாம் யாரு ஏசப்பாவுக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கீங்க. கரங்களை வைக்காம சொல்லுங்க. இது என்னுடைய வார்த்தை இல்லை, கர்த்தராகிய இயேசு வாயிலிருந்து வந்த வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவர்கள் ஊழியம் செய்யப்படுனாலே பிதாவின் சித்தத்தை, ஏசப்பாவுடைய சித்தத்தை ஆவியானவருடைய கிருபையினாலே கர்த்தர் ஸ்தோத்திரம் பலத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு இன்றைய நாளிலே ஒரு டாக்டர் கான்வொகேஷன் என்னன்னாக்க டாக்டர் ஆஃப் பிலாசபி 1000 செர்மன் 1000% குறிப்புகளை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாக கர்த்தர் அவர் கிருபை செய்தார். அவர்களுக்கு டாக்டர் ஷேர்மன் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டோம். பாஸ்டர்கிட்ட கேட்போம், எனக்கு எவ்வளோ நேரம், எங்கள் டாக்டர் வார்த்தை வழங்க வந்திருக்காரு, அவருக்கு எவ்வளோ நேரம் கேட்டு அதன்படி நாங்கள் என்ன செய்வோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மெசேஜுக்குள்ளாக கடந்து செல்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான அவர்கள் முன்னே உருப்படியாக போல அழைக்கிறேன். அந்த சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணுங்க. டாக்டர் அவர்களை கர்த்தருடைய நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜஸ்ட் அந்த கார் செக்ஷனை 5 நிமிஷத்தில் நாங்கள் முடிச்சிடுவோம். நாங்கள் கொடுக்க போகிற இந்த பட்டம் வந்து அப்போஸ்தலிக் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி இந்தியா USA affiliated and accredited with American University New York, IACM University Florida USA, சர்டிஃபிகேட் இருக்கும் ஜெர்மன், அடுத்தது இங்கிலாந்து UK, அதனுடைய அஃபிலியேஷன் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி. அதிலிருந்து அவங்களுக்கு நாங்கள் இந்த பட்டத்தை நாங்கள் வழங்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்துக்கு மகிமை உண்டாதாக. கேளுங்க. ஸோ இதை வாங்குவதற்கு அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நாங்கள் கட்டுறது கை மண் அளவு தான், கல்லாதது உலகளவு. இன்னைக்கும் சரி, எவ்ரிடே I used to pray and write the word of God. காலையில் எழுந்து சொன்னால் முதல் 1 மணி நேரம், மேக்ஸிமம் 2 மணி நேரம், பெட்டர்லாம் அப்போ தான். முதல்ல ஜீவ தண்ணீர், த லிவிங் வாட்டர், இறைமையா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்காரு, நான் உன்னோட பேசுறதெல்லாம் நீ ஒரு நோட் புக்கில் என்ன செய்யணும், டைரியில் எழுதணும். யூ மஸ்ட் ரைட் அப். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் கொடுக்க போகிற மெசேஜ் ஷார்ட் மெசேஜ் தான். அதையும் நாங்கள் பிரிண்டட் நோட்ஸ் கொடுக்க போகிறோம். ரெஃபரன்ஸை நீங்கள் எழுதணும். இன்னைக்கு கூட அந்த பரிசுத்தவையினாலே பரிசுத்தமாக நீங்கள் ஆசிரியக்கும் பொழுது இந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு பின்னால் பிரயோஜனப்படும். நீங்கள் இந்த சபையில் ஒரு ஊழியக்காரியாக, சுசேஷகனாக, உடன் ஊழியக்காரனாக நிச்சயமாகவே நீங்கள் ஷைன் பண்ணுவது நிச்சயம். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19-20.
லேட் பண்ணிருக்கிறது தான் இப்போ வசனம் சொல்ல போகிறேன். வாங்க. I want to read. வாசிங்க. அது என்ன சொல்றாரு? ஊழியக்கார வாயிலிருந்து வர, அதாவது என்ன ஊழியக்காரன் வசனங்களை என்ன செய்யணும் ஆலயத்தில் வந்து பாஸ்டமாக இருக்கட்டும், அவங்க சொல்லுற வேர்ட் ஆஃப் காட், அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தையை எழுதணுன்றாங்க. அப்படி எழுதினாக்க இந்த தேசத்திலே பட்டணத்திலே கர்த்தர் இதை உயர்த்துவாராம். அல்லேலூயா. The Apostolic International University India USA, a unit of AC Diocese, registered 2832/8, affiliated with and accredited by International Institute of Church Management Incorporated, Florida, USA. Apostolic Ministries International University, New Delhi, India, a certified member of ABC Revival Ministries, Apostolic Bible Center, Australia, a certified member of TGUP University of Jerusalem, Berlin, Germany. United Nations as international organization and as global organization UK. This is to certify that Holy Elizabeth IV, Doctor of Biblical Philosophy, Amen. Jesus Loves Mahani Ministries, having completed the PhD course and having fulfilled all the requirements, is hereby awarded the degree of Doctor of Biblical Philosophy PhD with this of the signatures of the appropriate officers and the seal of Apostolic International University are here and to affixed on this day 10/5/2026. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கழிச்சு மெசேஜ் அம்மா பக்கத்தில் போய் சேர் போட்டு உட்காந்து இந்த ஃபோட்டோ வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் முடியும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் கேக் கட்டிங் இருக்குது. முடியும் பொழுது அதுக்கப்புறம் யார் பாஸ்டரோட Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday,
Hallelujah, hallelujah, hallelujah. முதலாவது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்தணும். எல்லாமே கர்த்தருடைய கிருபையினால் ஆயிற்று. அடுத்தது உண்மையாகவே நல்ல ஒரு பெற்றோர்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த பிஷப் அங்கிளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பிஷப் எஸ்.என். ஜெயக்குமார் அங்கிள் அவர்கள் உண்மையாகவே எங்கள் குடும்பத்தை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. விசேஷமாக எங்கள் டேடி மேலே அவங்களுக்கு ரொம்ப பிரியம். எப்ப போனாலும் அவங்க விசாரிப்பாங்க. இந்த நாளிலும் கூட எனக்கும் கூட தகுதி இல்லாத எனக்கும் கூட தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவருடைய அவர்களாகவே கால் பண்ணி எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார். The Holy Spirit did. நான் சொன்னேன், தேடி போகல தேவனாகிய கர்த்தர் தேடி ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். உண்மையாகவே பிஷப் மூலமாய் இதுக்கு முன்பாக நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. பட் ஆனாலும் அவர்கள் மூலமாய் கிடைக்கணும் என்பதுதான் தேவனாகிய கர்த்தருடைய சித்தமா இருந்தது. ஆகையினால இந்த நாளில கூட அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம். அவங்க நம்மளுடைய சர்ச்சுக்கு 1998 வந்திருக்காங்க. அங்கிளும் அப்ப மேட டிஃப்ரெண்டா இருக்கும். அவர்களும் ஆண்டியும் அங்கிள் கிட்டார்ல வாசிப்பாங்க. ஆண்டி பாடினாங்க, செய்தி கொடுத்தாங்க. அப்ப நிறைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல அருமையான டாக்டர் வந்திருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய பிளஸிங்ஸ். டாக்டர் பிரபாகரன் அவர்களும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆலயத்துக்கு வாழ்த்துக்களை கொடுத்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். I thank God for him and thank you so much doctor, thank you so much uncle. And அருமையான சிஸ்டர் உண்மையாகவே நிறைய எனக்கு யூடியூப் வீடியோஸ் அனுப்புனாங்க. அப்பாக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு. So more concerned about me and my dad and family and the church. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ஹீப்ரு பாடலை நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கிள் என்னை பாட வைத்து அந்த ஹீப்ரு பாடலை பாட சொல்லுவாங்க. ஷாலமலைக்கு தான் பாடுவேன் யூஸ்வலா. பட் இந்த நாளில கூட நான் வேற ஒரு அடோனா இந்த பாடலை பாடி சங்கீதம் 5-9 வசனம். நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை கேட்டு விசாலத்துல வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இதுதான் இந்த பாடலுடைய வரி. ஹீப்ரு சாங். ஆமென். ஹல்லேலூயா.
Amen. Hallelujah. Nothing they cannot say. The belly has taken. But last year, how would they name? Inyana Hali, they make a photo Halashia. The Rabbi Man Hanazu. Yashaka Buhanate, the Talamula Halidiniala. Lord Jesus, you're awesome God, Father God. I praise and I thank you, Lord, for everything you have given me. Yes, Lord. It is merely because of your love, Lord. It's because of your grace, Lord. I'm not worthy, Lord, but I've been a blessing and I am a Mashiach. Yes, Lord. But you have made everything, Lord. And I've been looking and I am Mashiach. Thank you, Jesus. It's all you are doing, Adonai. I believe in you, Jesus, and I thank you, thank you, thank you, thank you, thank you for everything, Lord. In Jesus' mighty name, amen and amen. God bless you. ஆலயத்தின் வீடு, ஜெப ஆலயம் வீடு, ஜெப வீடு, இந்த மூணுல நீ பெர்ஃபெக்ட்டா இருந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிங்க. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவரை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவர் செய்வார் என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறாருங்க. எப்படிப்பட்ட சாட்சி பாருங்க. எனக்கு சித்தமானதெல்லாம் places of God, the will of God, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செஞ்சாக்க கர்த்தர் இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு பண்ணி எடுத்துக்கங்க. கர்த்தர் சோத்திரம். ஜிம்மி ஃபோர்ட் அவருடைய பிறந்த தினம். மூன்றாவது அருமையான ஃபெபி எலிசபெத் அவருடைய டாக்டரல் ஃபங்க்ஷன். ஃபெபி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபெபி ஃபெபினா என்ன அர்த்தம்? Phoebe, it's a Greek word. It's shining star. Arnya, pure and Arnya, bright and pure, bright and pure. Ada shining star. Elizabeth என்ன அர்த்தம்? எலிசபெத்க்கு queen தான் ஐயா சொல்றாரு. Queen. Blessed, abundant blessed God, abundant blessing from the God. It's a Hebrew word, Greek word. இவங்க பேர்ல ஹீப்ரு வேர்ட் இருக்கு, கிரீக் வேர்ட் இருக்கு. அதனால ஐயா பேர்ல ஹீப்ரு வேர்ட் இருக்கு, இங்கிலீஷ் வேர்ட் இருக்கு. ஜிம்மி அப்படின்னா ஃபாலோவர் அப்படின்னு பேரு. ஃபோர்ட் அப்படின்னா ரிவர்னு பேரு. இட்ஸ் a Greek word and English word. இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஈவ்லின் பிரிசில்லா என்ன அர்த்தம்? ஈவ்லின்னா என்ன? வெளிச்சத்தின் மகள். ஈவ்லின்னா வெளிச்சத்தின் மகள். பிரிசில்லா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு காணிக்கை. கர்த்தருக்கு காணிக்கை. எவ்வளவு பெரிய கரங்களை தட்டுவோம். அதனால இந்த நாளில அவர்கள் மூவரின் சந்திப்பதை மிக முயற்சி. அருமையான பிஷப் ஐயா அருமையான எத்தனை பாயிண்ட் கொடுத்தாருங்க? எத்தனை பாயிண்ட்? 7 பாயிண்ட். நானும் கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் முடிச்சுறேன். ஓகே, எப்படி கேள்வி கேட்பேன்? கேள்வியோட தான் இருந்தேன். மகாத்மா காந்தி எப்படி கொலை பண்ணாங்க? சுட்டு கொலை பண்ணாங்க. வெரி குட். மகாத்மா காந்தி சுட்டு கொலை பண்ணாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கு போட்டு கொலை பண்ணாங்க. மகாத்மா காந்தி சுட்டு கொலை பண்ணாங்க. வீரபாண்டிய தூக்கு போட்டு கொலை பண்ணாங்க. சாக்ரட்டிஸ் விஷம் கொடுத்து கொலை பண்ணாங்க. சூப்பரா சொல்றீங்கம்மா. சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுத்து கொலை பண்ணாங்க. மகாத்மா காந்தி சுட்டு கொலை பண்ணாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில் போட்டு கொலை பண்ணாங்க. ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலே ஏற்றி தூக்கு கை சின்னமாக இல்லை. மகாத்மா காந்தியை தொட்டு கொண்ட துப்பாக்கி சின்னமாக இல்லை. சாக்ரட்டிஸ் கொடுத்த விஷம் சின்னமாக இல்லை. என் ஆண்டவரை தூக்கிய சிலுவையோ இன்றைக்கும் சின்னமாக இருக்கிறது. அது அவமானத்தின் சின்னம் அல்ல, அடையாளத்தின் சின்னமாக இருக்கிறது. தகுதி இல்லாத நம்மை ஆண்டவர் தகுதியாக்கி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை கொடுத்த திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏசாயா புத்தகம் 46:16 சொல்லுது, திட்டம் பண்ணினேன் நிறைவேற்றுவேன். வசந்தேன் திட்டம் பண்ணினேன் நிறைவேற்றுவேன். புத்தகம் 46:11 விராஜிக்கிறவர் பட்சியை கிழக்கிலிருந்தும் நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவராக இருக்கிறேன். அதை சொன்னேன். அதை நிறைவேற்றுவேன். அதை திடம் பண்ணினேன். கையில தடுங்க. 72 இந்தியாவில் ஆயுட்காலம் 72 வருஷம். எப்படின்னா 72 வருஷம் போயிட்டு ஆண்டவருக்கு எவ்வளவு செலவு பண்றோம்? ஆண்டவருக்கு எவ்வளவு செலவு பண்ணுவோம்? சுமார் சொல்லுங்க.
ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது 72 வருஷம் நம்ம உயிரோடு இருந்தா 18 வருஷம் தூங்கியே கழிக்கிறோமா, 28 வருஷம் சாப்பிட்டே கழிக்கிறோமா, 16 வருஷம் வேலைக்கு போய் கழிக்கிறோமா, 10 வருஷம் டிவி பார்த்தே கழிக்கிறோமா, 8 வருஷம் செல்போன் நோண்டியே கழிக்கிறோமா, 7 வருஷம் வீட்டுக்காக செலவழிக்கிறோமா, 6 வருஷம் படிப்புக்காக செலவழிக்கிறோமா, 5 வருஷம் வேலைக்காக செலவழிக்கிறோமா, 4 வருடம் பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறோமா, 3 வருடம் தனக்கு மேக்கப் பண்ற அதிகாரிகளுக்காக செலவழிக்கிறோமா, 2 வருஷம் நம்முடைய சொந்த காரியங்களுக்காக செலவழிக்கிறோமா, மீதி இருக்க ஒரே ஒரு வருஷத்தை தான் ஆண்டவருக்கு செலவழிக்கிறோமா. ஒரே ஒரு வருஷத்தை ஆண்டவருக்கு செலவழிச்சாவே ஆண்டவர் 70 வருஷத்தை தரானா, நீங்கள் 72 வருஷத்தை ஆண்டவருக்கு தாங்க. நம்ம கோடி கோடியா யாருக்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோபு 2 மடங்கு ஆசீர்வதித்த ஆண்டவர் பென்யமீனை 5 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். பென்யமீனை 5 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்த ஆண்டவர் ரெபெக்காளை கோடி கோடியாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த அருமையான நாளிலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரியாக அம்மாவை ஆண்டவர் கோடி கோடியாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த அருமையான நாளிலே நாம் ஆண்டவரை முதல்ல வைங்க. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறோம், பையன் பார்க்கறோம், எதை முதல்ல வைக்கிறோம்? B for beauty. அப்புறம் C caste, character எல்லாத்தையும் பார்க்கறோம் இல்லையா? A for age, B for beauty, C for character, D for dowry. பளிச்சுன்னு வைக்கிறாங்க பாருங்க. D for dowry, A for age, B for beauty, C for character, D for dowry, E for சொல்லுங்க education, E for education, F for family background இல்லையா? A for age, B for beauty, C for character, D for dowry, E for education, F for family background. கடைசி G for God. எங்க வராரு? A B C D E F G பார் கடவுளை கடைசில வரும். நீங்கள் கடவுளை ஆண்டவரை முதல்ல வைங்க, ஆண்டவர் உங்களை உணர்த்திலே வைப்பார். அல்லேலூயா. அதனால ஊழியக்காரியாக பிபி எலிசபெத் ஆண்டவரை முதல்ல பேச தெரியாத மோசே, திக்குவாயினவர் மோசே, மந்தனாக்குள்ள மோசே, எபிரேயனாகிய மோசேவை ஆண்டவர் எங்க அனுப்புறாரு? எகிப்துக்கு அனுப்புறாரு. அங்கே அவன் வாசிங்க அந்த வசனத்தை அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசி முடிங்க. முடிச்சதுனா ஐயா பேசி முடிப்பார். வாசிங்க 7:22. அப்போஸ்தலர் 7:22. மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பேச தெரியாத மோசே, மந்தனாக்குள்ள மோசே, திக்குவாயின மோசே, எபிரேயனாகிய மோசே எகிப்துக்கு போறான். பாருங்க, அங்கே ஆண்டவர் வாக்கிலும் செயலிலும் வல்லவனானான். அருமையான இந்த நாளிலே பிபி எலிசபெத் அம்மா அவர்களுக்கு ஆண்டவர் உன்னதமான பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறார். அதை இந்த நாளிலே ஆசீர்வதித்து அவருடைய ஊழியம் இன்னும் இன்னும் தொடர்கிறாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்மை தருகிற போது இந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகிற ஆண்டவர், இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற ஆண்டவராக இருக்கிறார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அம்மாவை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். என்னைக்கு வந்து அவங்களுக்கு என்னைக்கு கொடுத்தாங்க டாக்டரேட்? இன்னைக்கு அது பிளான் எப்போ பண்ணிருக்காங்க ஆண்டவர்? எப்போ? எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. இதனால் எனக்கு கூட பரிசுத்த ஆவியானவரே, தேவரே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்து யாரும் ஆராதிக்க முடியாது. இந்த நல்ல நாள் எனக்கு கூட நேரனாகி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய அருமையான தாசன் ஏசப்பா அந்தவருடைய ஜிம்மி அவர்களுக்கு நேரனாகி கர்த்தர் அந்தவருடைய இந்த குன்றத்தூர் பகுதியில முதல் திருச்சபையாய் அந்தவருடைய உருவாக்க முடியாத நீர் அழைத்து வந்தீங்கப்பா. ஜீவனை கொடுத்தீங்க ஐயா. அந்தவருடைய தன் தாயின் கருவில உருவான நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் ஏசப்பா எத்தனையோ பாடுகள், பிரச்சனை, வேதனை, தலைமையும் நீங்க நல்ல சுகம் பெற ஜீவனை கொடுத்தீங்கப்பா. தீர்க்காய்ச்சி கொடுத்திருக்கிறீங்கப்பா. இன்னும் தேவனாகிய கர்த்தருடைய தாசனுடைய ஆசாரியனை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தி காண்ட அமிர்தத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து என்னுடைய ரகசிய வருகை மட்டும் அப்பா தீர்க்காய்ச்சோடும் நல்ல சுகம் பெற ஜீவனோடும் கர்த்தர் வைத்து அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற கிருபை ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான பாஸ்டராக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கர்த்தர் நீ கொடுத்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அடமைக்கு இந்த நாளிலே கூட தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு டாக்டரேட் பட்டத்தை வாங்க முடியாது கர்த்தர் நீர் பாராட்டி நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அதில் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நீ
நேர்த்தியாய் செய்கிறவரா இருக்கிறீங்கப்பா. It's your time, you are doing everything beautiful in your time Adonai. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலே வந்திருக்கிற அருமையான ஊழியர்களுக்காக, பிஷப் அங்கிளுக்காக, அருமையான டாக்டர் ஐயாக்காக, அன்றைய சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனாகிய கர்த்தர் அவர்களை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா கர்த்தர் பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கலந்து கொண்ட அருமையான அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதுமாய் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் தொடர்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்காய் வாழ ஜீவிக்க, உமக்காய் சாட்சியா இருக்க கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் நன்றி அப்பா. அந்த நாளில கூடப்பா எங்கள் தமிழகத்துக்கு அதோடைய பதவி இருக்கிற புதிய முதலமைச்சருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Give them the knowledge and wisdom, Lord. தேவனாகிய கர்த்தர் தமிழகத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை ஆசீர்வதித்து காப்பாற்றி தேசத்துல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தமிழகமாய் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் நம்பின் கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றென்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. May God bless you.